ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மே மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை தொலைக்காட்சி வாயிலாக சோசியல் மீடியாக்கள் மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்திலே இருப்பதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்திற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய மாதத்தின் இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. பல்வேறு மீடியாக்கள் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். பாடல் வேளை, செய்தி வேளை, எங்களுடைய ஜெப தூபங்களை ஏறெடுக்கின்ற வேளை எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்து இந்த வல்ல நாமத்தை மையப்படுத்தும். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் நீ பெயர் பேராக சந்தியும். நன்மையினாலும் கிருபையினால் முடிசூட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. கீதங்கள் 28வது பாடல். கீதங்களிலே 28வது பாடல். ஆ கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சூரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும். வீணையே, சுரமண்டலமே விழியுங்கள். நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பொதுவான பாவரிக்கை மூலமாக நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்திலே
நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகள் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகவலை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருளிச் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமை கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுடர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். விரோதமாக குற்றம் செய்கிறவர்கள் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் விடுவுகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 61ஆம் சங்கீதம். சங்கீதம் 61. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகவுமாயிருந்தீர். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். தொடர்ந்து தேவா பிரசன்னம் தாருமே என்ற பாடல் நாம் பாடுவோம். இயேசுவே, உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே, தேவா பிரசன்னம் தாருமே.
பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரினில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரினில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். திருமறை பகுதி வாசியை கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம் முதல் 7 வசனங்கள். நாகும் 1 அதிகாரம் 1 வசனம் முதல். நினிவேயின் பாரம். எல்கோசான் ஆகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சலுள்ளவரும் நீதியை சரிகட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சேர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சகரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம்.
அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்தினாலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பெருக்கப்படும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தொடர்ந்து வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே என்ற பாடல் உற்சாகத்தோடு பாடும். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும், ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாள் திருப்பதி பிறந்தார், காலத்தில் பாடுபட்டு சிலுவை உண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார், மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தினார். அவர்களுக்கு ஏறி சில பிதாவாக்கிய இவரோடு வாசித்திருக்கிறார்.
அமிர்தத்திலிருந்து உயிரோடு வைக்கும் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். முதலாளர் பரிசுகளையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களை, இந்த நாளிலும் புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஜெபத்தோடு அவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்படுவோம். நல்ல இந்த சிந்தையோடு ஒரு அருமையான பாடல், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும் என்ற பாடல் கன்வென்ஷன் கீதத்திலே 603வது பாடல். கன்வென்ஷன் கீதத்திலே 603வது பாடல். நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில், ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லின அந்த காரியத்தை எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் தாம் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்க, அகில உலகத்தையும் குணமாக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும், இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும், வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும்.
கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் புதிய மாதத்தின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய விசேஷித்த கிருபையும் அவருடைய பரிபூர்ணமான தயவும் உங்களை தாங்கி வழி நடத்துவதாக. எல்லாமான நல் ஈவுகளையும் கர்த்தருடைய கரத்திலே பெற்று இறை நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவதாமே உங்களை ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருடைய கரத்திலே நாம் பெற்றுக்கொள்கின்ற வாக்குத்தத்த வசனம் நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 7 வசனம். நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகின்றவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இந்த வார்த்தை வேதத்திலே பல்வேறு இடங்களில் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு அருமையான வசனம் ஒன்று இவ்வாறு சொல்லுகிறது. 11ஆம் சங்கீதத்தில் அந்த கடைசி வசனம், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுபவர், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆண்டவர் நல்லவராக நீதி உள்ளவராக இருக்கிறாராம். மட்டுமல்ல, நீதியின் மேல் பிரியப்படுகிறவராகவும் இருக்கிறாராம். மட்டுமல்ல, அவருடைய முகம் செம்மையானவனை, நேர்மையாளர்களை நோக்கி பார்க்கின்றதாக இருக்கிறது. நல்ல ஒரு ஆண்டவர். ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராக இருந்து வழி நடத்துகின்ற கர்த்தர். நமக்கு ஒரு கேள்வி எழலாம். உலகமே ஸ்தம்பித்து நிற்கிறதே, தொற்று நோயாலே லட்சோபலட்சம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், 10,000கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், தொழில்கள் யாவும் முடங்கி நிற்கின்ற சூழ்நிலை, தனிமனித வாழ்விலே, தேசங்களின் வாழ்விலே பொருளாதாரம் பெரிய அளவிலே வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எப்படி நல்லவர், கர்த்தர் எவ்வாறு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்ல முடியும் என்று கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். படைக்கும்போது இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி படைக்கிறாரு? ஆதியாகமம் 1 அதிகாரம் 10 வசனம், தேவன் படைத்து விட்டு நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்படுகிறார். படைத்தவற்றை பார்க்குறாரு, பார்த்து விட்டு அது நல்லது என்று கண்டார் அப்படின்னு நான் பார்க்குறோம். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் அந்த 10 வசனம், தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், தேவன் அது நல்லது என்று கண்டார். படைத்த பூமியிலே சமவெளிகளையும் சமநிலங்களையும் சமுத்திரத்தை 2ஆக பிரித்து அவர் அங்கே அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் பார்க்குறோம். 12ஆம் வசனத்தில் நல்லது என்று கண்டார், 18ஆம் வசனத்தில் நல்லது என்று கண்டார், 21ஆம் வசனத்தில் நல்லது என்று கண்டார், 25ஆம் வசனத்தில் நல்லது என்று கண்டார். ஆதியாகமம் 1 அதிகாரம் கடைசி வசனத்திலும் தேவன் இவ்வாறு சொல்லுகிறார், தேவன் தாம் உண்டாக்கிற எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்து பார்த்து படைக்கிறார், பார்த்து அனைத்தையும் நல்லது என்று கண்டார். மனிதனுக்கு நன்மையானவைகளாக அவைகள் இருக்கும் என்று அவர் ஒவ்வொன்றாக பார்த்து படைக்கின்றார். ஆதியாகமம் 1:28 சொல்கிறது, அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று மனிதனுடைய கரத்திலே ஒப்படைக்கிறார். இப்போ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நேர்த்தியாக அருமையானதாக படைக்கின்ற ஆண்டவர் கடைசியிலே அதை யாரிடம் ஒப்படைக்கிறார்? மனிதனிடம், மனுக்குலத்திடம் ஒப்படைக்கிறார்.
நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் ஆண்டு அனுபவித்து மகிழ்ச்சியாக இருங்கள், பண்படுத்துங்கள். இந்த உலகத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். கருத்தோடு பொறுப்போடு இந்த பூமியின் வளங்களை நீங்கள் உபயோகித்து மகிழ்ச்சியாக இருங்கள். அதான் ஆண்டு கொள்ளுங்கள் என்பதன் அர்த்தம். ஆண்டவர் படைக்கும்போது எல்லாரும் நன்மையாக நல்லதாக படைக்கிறாரு. அதை அனுபவிக்கின்ற, அதை பொறுப்பாக பார்த்து கொள்கின்ற காரியங்களை மனுஷிட்ட ஒப்படைக்கிறார். ஆனால் என்ன செய்கிறான்? மனிதன் பாவம் செய்கிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே என்ன நடைபெறுகிறது? மனிதன் அங்கே கடவுளுடைய சத்தத்து கீழ்ப்படியாமல் பாவம் செய்தவனாகிறான். விளைவு ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து, பின்பு தேவன் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். நன்றாக, அருமையானதாக, நல்லதாக படைக்கப்பட்ட உலகம் எவ்வாறு சபிக்கப்பட்டதாக மாறுகிறது? மனிதனுடைய பொறுப்பற்ற தன்மை, அவனுடைய கீழ்ப்படியாமை, அது நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டதாக மாறுகிறது. சபிக்கப்பட்ட பூமியை ஆண்டவர் அப்படி விடலை. அந்த உலகத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றார். சபிக்கப்பட்ட பூமி, சபிக்கப்பட்ட மனுக்குலம் மீட்டு எடுக்கப்படுவதற்காக தேவகுமாரன் இந்த உலகிலே வந்தார். பவுலடியார் அதை அழகாக எழுதுவார். ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த செய்தி இவ்வாறு சொல்லப்படுகிறது. ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினாலே மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. இப்போ ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்தில் பாவம் வந்தது. அந்த பாவம் வந்து எல்லா மனிதர்களையும் அது கவர்ந்து கொண்டது. விளைவு எல்லாரும் மரணத்துக்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். பாவத்தின் மூலமாக மரணமும் வந்தது. ஆனால் வரலாறு அதோடு முடியலை. இறைவன் மனுக்குலத்தின் வரலாற்றிலே குறுக்கிடுகின்றார். என்ன நடக்குது? 19ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார். ரோமர் 5:19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை உலகத்துக்கு சாபத்தை கொண்டு வந்ததே, உலகத்துக்குள்ளே பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்ததே. ஆனால் இயேசுவின் கீழ்ப்படிதல், தேவகுமாரன் இயேசுவின் கீழ்ப்படிதல் மனுக்குலத்திற்கு நீதியை கொண்டு வந்தது, பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது, ரட்சிப்பை கொண்டு வந்தது என்று பவுல் சொல்றார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், ஒரு படைப்பிலே நல்லவர், இந்த உலகத்தை படைத்து பராமரிப்பதிலே நல்லவர். மனுக்குல வீழ்ச்சி அடைந்த பொழுதும், பாவத்திலே விழுந்து போன பொழுதும் இறை மகனாக இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தை தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்பிடித்து மரித்து உயிரோடு எழுந்து அந்த உன்னதமான மீட்பின் செயலின் மூலமாக மனுக்குலத்தை அவர் மீட்டு கொண்டார். அப்பொழுதும் நல்லவர், படைப்பிலும் நல்லவர், நம்மை மீட்டு எடுத்ததிலும் அவர் நல்லவர். நாம் செய்ய வேண்டியது என்ன? 73ஆம் சங்கீதம் அழகான ஒரு வசனம் இவ்வாறு சொல்லப்படும். சங்கீதம் 73ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம், சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? அங்கே ஒரு நிபந்தனை இருக்குது. ஆண்டவர் நல்லவர் என்பதற்கான நிபந்தனை என்ன? சுத்த இருதயம் உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லுவார் அல்லவா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நல்லவராக இருந்து நம்முடைய வாழ்விலே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் சுத்த இருதயம் உள்ளவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். கபடு, பொய், ஏமாற்று, குரோதங்கள், பழிவாங்குதல்கள், இப்படிப்பட்ட தீய குணங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். சுத்த இருதயம் நம்மிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நல்லவராக இருந்து நம்முடைய வாழ்விலே அவர் மகத்துவமான காரியங்களை செய்து நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர்.
இரண்டாவது நாகம் 1:7 சொல்லுகிறது, அவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையாக இருக்கிறாராம். இந்த நாட்களில் கோட்டை என்பது பெரிய பிரயோஜனம் உள்ளதாக அமையாது. ஏனென்றால் இப்போ விமானம் கண்டுபிடிச்சாச்சு. விமானங்களையும் ஏவுகணைகளையும் அங்கே கண்டுபிடிச்ச பிற்பாடு கோட்டைக்கு பிரயோஜனம் கிடையாது, பயன் இல்லை. ஆனால் அந்த காலத்திலே, வேத புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டங்களிலே, கோட்டை என்பது ஒரு பட்டணத்திற்கு பெரிய பாதுகாப்பு. கோட்டையை தாண்டி யாரும் உள்ளே போக முடியாது. கோட்டைக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு. கோட்டைக்குள்ளே இருந்து யுத்தம் செய்வது எளிது. எனவே அந்நாட்களில் கோட்டை என்பது மிகுந்த பாதுகாவலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே நாகும் சொல்லுகிறார், இக்கட்டு நாளிலே கர்த்தர் அரணான கோட்டை. மனிதர்கள் உதவி செய்வாங்க. சாதாரண நேரங்களில் நம்முடைய சகோதரர்கள், நண்பர்கள், அண்டை அகலகத்தார் பல்வேறு உதவிகளை செய்வாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் சில நேரம் அவங்களால உதவி செய்ய முடியாது. சில நேரம் வாய்ப்பு இருந்து செய்ய மாட்டாங்க. சாதாரண நேரத்தில் உதவி செய்கின்ற மக்கள் இக்கட்டான நேரத்தில் சில நேரம் கைவிட்டுருவாங்க. ஒன்று செய்ய மாட்டாங்க, இன்னொன்று செய்யணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு அதுக்குரிய திராணியும் பலனும் இருக்காது. இந்த மனிதர்களுடைய உதவி இக்கட்டு நாளில் சிக்கலாயிரும் பல சமயங்களிலே. ஆனால் ஆண்டவரோ அவர் இக்கட்டு நாளிலும் அரணான கோட்டையாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் அரணான கோட்டையாக இருந்து அவர் நம்மை வழி நடத்துகிறார். 46ஆம் சங்கீதம் நம்ம அநேகர் இதை மனப்பாடமாக படிச்சிருப்போம் இல்லையா? சங்கீதம் 46 1ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலம். இந்த நோய் தொற்று COVID-19, இந்த கரோனா தொற்று நோய் பரவுகிற காலத்தில் நம்முடைய வீடு தான் நமக்கு அரண், வீடு தான் நமக்கு அடைக்கலம். வீட்டுக்குள்ளே இருந்து உங்களை பாதுகாத்துக்கிடுங்க. எல்லா நாடும் அதான் சொல்லிக்கிட்டே இருக்குது. அவை எல்லாம் வீட்டிற்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். இந்த நோய் தொற்று பரவுகின்ற இந்த காலத்திலும் அவர் அடைக்கலமாக இருந்து நம்மை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மட்டுமல்ல, அவர் பலனாக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, அவர் அடைக்கலமும் பலனும். இந்த காலம் முடியுது, 15 நாள்லேயே 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே முடியும். இந்த குவாரண்டைன் என்ற இந்த வீட்டுக்குள்ளே தனிமைப்படுத்துகின்ற காலம்லாம் முடியும். மீண்டும் நாம் சென்று புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். படிக்கிற பிள்ளைகள் படிக்கணும், தொழில் செய்கிறவங்க தொழில் செய்யணும், வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும். ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டு அப்படி பலன் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த நெருக்கடியான காலத்தில் நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன், கோட்டையாக இருப்பேன். மட்டுமல்ல, இந்த சூழ்நிலை மாறி வரும்போது மீண்டும் நீங்கள் எழுந்து நிற்க உங்களை பலப்படுத்துவேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் நாகும் தீர்க்கதரிசி மூலமாக நம்ம தருகின்ற வாக்குத்தத்தம், அவர் நல்லவராக இருக்கிறார். நாம் சுத்த இருதயமுள்ளதாக இருக்கும்போது நல்லவராக இருந்து நம்முடைய வாழ்விலே எல்லா நல்ல ஈவுகளையும் ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் உலக பிரகார நன்மைகளையும் கிருபையாக கட்டளையிடுவார். மாத்திரமல்ல, அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். இக்கட்டு நாளிலும் அரணான கோட்டையாக இருந்து அவர் நம்மை பலப்படுத்துகின்ற தெய்வமாக இருக்கிறார். மூன்றாவது, இந்த நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அது இவ்வாறு சொல்கிறது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற மக்களை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வரலாறு. அவனை பற்றி பைபிள் இவ்வாறு சொல்லுது, புது ராஜாக்களிலேயே சிறந்த ஒரு ராஜாவாக தாவீது கருதப்படுவார். தாவீதை பற்றி வேத புத்தகம் அநேக இடங்களை ஸ்லாகித்து பேசும். எந்த ஒரு ராஜாவையும் தாவீதோடு ஒப்பிட்டு தான் அங்கே ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். தாவீதை போல இருக்கிறானா இல்லையா, இவன் தாவீதை போல இருந்தான் இவன் கெட்டிக்காரன், இவன் தாவீதை போல இல்லை எனவே மோசமானவன் என்று தாவீதை ஒரு உரைகளாக வைத்து பயன்படுத்துகிறார் ஆண்டவர். ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுது பார்த்துக்கிட்டுங்க.
2 ராஜாக்கள் 18:5-6 எசேக்கியா ராஜா அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இஸ்ரவேலின் தேவன் மீது வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு நிகரானவே அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உடையவனாகவும் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லி முடிக்கிறேன். அசீரியா ராஜா யுத்தம் செய்து கொண்டு வருகிறான். இஸ்ரவேலுக்கு வடபகுதியிலே அமைந்த ஒரு வல்லரசு, ஒரு சாம்ராஜ்யம் அசீரியா. பல தேசங்களை ஜெயித்து கொண்டு வர்றான். கடைசியாக சமாரியா பகுதியை பிடிக்கிறான். எசேக்கியா ராஜாவுடைய யூதேயா தேசத்தின் சில பட்டணங்களையும் பிடிச்சிடுறான். கடைசியாக எருசலேமுக்கு அவன் அங்கே ஆள் அனுப்புகிறான். அசீரிய ராஜா தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி, எசேக்கியா ராஜாவை நீ சரணடைந்திரு, நீ சரணடைந்தால் பிழைத்தாய், இல்லாவிட்டால் அவனை அழித்து போடுவேன் என்று அவங்க எச்சரிக்கை கொடுக்குறான். எசேக்கியா ராஜா அவன் தேவாலயத்துக்கு போகிறான். அங்கே மூப்பர்களோடு கலந்து ஆலோசித்து ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட ஆள் அனுப்புகிறான். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 2 ராஜாக்கள் 19:6-7 அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தையினாலும் பயப்படாதேயும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனே அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன். இப்போ ஏசாயா மூலமாக நல்ல செய்தி கிடைக்குது. அசீரியா ராஜா அவனுடைய பிரதிநிதிகள் உன்னை பயப்படுத்துகின்றார்களே, நீ கலங்க வேண்டாம், அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் நாட்டுக்கு திரும்பி போவான், அங்கே அவன் கொல்லப்படுவான், நீ பயப்படாத இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இருந்தாலும் மீண்டுமாக பார்த்தீர்கள் என்றால் அசீரியா ராஜாவுடைய பிரதிநிதிகள் ரப்சாக்கே என்பவருடைய தலைமையில் மீண்டும் எசேக்கியாவை அவர்கள் மிரட்டு வண்ணமாக கடிதம் எழுதுகிறாங்க. கடிதம் எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க. எசேக்கியா ராஜா நேரம் என்ன செய்கிறான், 14 2 ராஜா 19:14 எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அவன் ஜெபம் பண்ணுறான். 15 முதல் 19 வரைக்கும் உள்ள அந்த வசனத்தில் அழகான ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அவன் தேவாலயத்தில் சென்று ஜெபிக்கின்ற ஒரு வழக்கமுடையவனாக இருந்திருக்க வேண்டும். 19 ஆரம்பத்திலையும் ஆலயத்தில் பிரவேசித்து அப்படின்னு வரும். நெருக்கடி வந்த பொழுதெல்லாம் தேவ ஆலயத்தை செல்கின்ற ஒரு வழக்கம் அவனுக்கு இருக்குது. இப்போ ஆண்டவர் மீது தளராத ஒரு நம்பிக்கை, முழுமையான ஒரு நம்பிக்கை வைத்து அவன் ஜெபம் பண்ணுறான். மீண்டும் ஏசாயா மூலமாக அவனுக்கு நல்ல செய்தி சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 19:32-33 கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடயத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்தில் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். இப்போ ஏசாயா மூலம் மீண்டும் ஒரு விஷயம் அவன் சொல்லப்படுது. அப்போ தேவ ஆலயத்தில் போய் எசேக்கியா ஜபிக்கின்ற பொழுதெல்லாம் ஏசாயா மூலமாக செய்தி வருது, பயப்படாத, இந்த பட்டணத்துக்குள்ள அவன் பிரவேசிக்க முடியாது, தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போவான் என்று செய்தி சொல்லப்படுகிறது. எசேக்கியா ராஜா அப்படியே அவன் நம்புகிறான். நம்புற மட்டுமல்ல, மக்களே இந்த நம்பிக்கைக்கு நேரம் நடத்துகிறான். பார்த்துக்கிடுங்க, அது ரொம்ப முக்கியமானது. 2 நாளாகமும் 32:8 இவ்வாறு சொல்லுது. 2 நாளாகமும் இதே சூழ்நிலையில் தான் பேசுகிறான். 32 நீ வாசி பார்த்தீங்கன்னா, அசிரியா ராஜாவாகிய சனகரீப் வந்து அந்த காரியங்களை செய்யும்போது எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான், தன்னுடைய மக்களை பார்த்து சொல்கிறான். 2 நாளாகமும் 32:8 அவனோடு இருப்பது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருப்பவர் நம்முடைய தேவனாய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாய் எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இப்போ எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கை ஏன் பாராட்டப்படுது, அவன் நம்பின மாத்திரமல்ல, மக்களை நம்ப பண்ணுகிறான். அது அவனுடைய சிறப்பு. நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஒரு வல்லரசு நாடு, அது எல்லா தேசங்களையும் ஜெயித்துட்டு வர்றான். எசேக்கியாவுடைய ராஜ்யத்திலே ஒரு பகுதியில் சில பட்டணங்களெல்லாம் அவன் கைப்பற்றியாச்சு.
நெருக்கடியான காலகட்டத்திலும் கடவுள் மீது தளராத நம்பிக்கை கொண்டான். மாத்திரமல்ல, தன்னுடைய குடிமக்களை, தேசத்தின் மக்களை இறைவன் மீது தளராத நம்பிக்கை கொண்டு, நான் விழப்போவதில்லை, நான் வீழ்ச்சியடைய மாட்டோம், என் நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்திலே ஆழமாக விதைக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, அதை தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சி 2 ராஜாக்கள் 19 கடைசி 3 வசனங்கள் இருக்குது. அந்த ஒரே நாள் இரவிலே அசிரியருடைய பாளையத்தில் 185,000 பேர் அங்கே செத்து கிடக்கிறாங்க. அதிகாலமையிலே இங்கே பார்க்கும்போது அவங்கள செத்த பிரேதங்களாக கிடக்கிறாங்க. அங்கே ராஜா தன்னுடைய தேசத்துக்கு ஓடி போகிறான். அங்கே போய் அவருடைய சொந்த பிள்ளைகளாலே அவன் அங்கே படுகொலை செய்யப்படுகிறான். ஏசாயா சொன்ன வாக்கும் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. எருசலேமுக்குள்ளே அங்கே அசிரிய ராஜாவால் காலடி எடுத்து வைக்க முடியவில்லை. வரலாறு சொல்லுகிறது, அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுக்குள்ளாக அசிரிய வல்லரசே வீழ்ச்சியடையுது. பாபிலோன் ராஜாக்கள் அசிரிய வல்லரசை தோற்கடித்து கிறிஸ்துக்கு முன் 7ஆவது நூற்றாண்டின் கடைசியில் இந்த சாம்ராஜ்யமே விழுந்து போகுது. அசிரியர்னாலே கொடூரமான குணம் கொண்டவர்கள், கொடூரமான முறையிலே அவர்கள் செயல்படுவர்கள். கைப்பற்றிய தேசத்தின் மக்களை மிக மிக கொடூரமாக சித்திரவதை செய்து கொள்கின்ற ஒரு நாடு இந்த அசிரியா நாடு. கிறிஸ்துக்கு முன் 7ஆவது நூற்றாண்டின் கடைசியில் அந்த சாம்ராஜ்யமே வீழ்ந்து போகிறது. அதை ஒட்டின பாடல் தான் இந்த நாகும் புத்தகத்தின் பாடல். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயமுள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அவர் நமக்கு மிகவும் நல்லவராக இருந்து நம்மை வழிநடத்துவார். ஏன்னா அவர் நம்மை படைக்கும்போது நல்லவராக படைக்கிறாரு. நாம் வீழ்ச்சியடைந்த பொழுதும் நல்லவராக இந்த உலகில் வந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். மாத்திரமல்ல, அவர் நமக்கு அரணான கோட்டை, பாதுகாப்பு தர்றாரு, நம்மை பலப்படுத்துகின்ற தெய்வமாக அவர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவரை நம்பும்போது, அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது, எந்த வல்லரசு வந்தான அதை எதிர்த்து நின்று அங்கே விடுதலை அடையக்கூடிய கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. இந்த புதிய மாதத்தில் நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு தரப்பட்டுள்ள இந்த வேத வாக்கு தத்தத்தை நம் உள்ளத்தில் நாம் பதித்துக் கொள்வோம். சமுதாய சூழ்நிலைகள் நெருக்கடியான நிலைகள் தான், நெருக்கடியான சூழ்நிலைகள். ஆனாலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார், அடைக்கலமாக இருப்பார், நம்மை பலப்படுத்துவார், நன்மையினால் முடிசூட்டுவார். நன்றியோடு கர்த்தரை சேவித்து அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தாமே நம் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீதங்களிலே 203வது பாடலை நாம் பாடுவோம். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடுவோம். 200 ஆண்டு கீதங்களிலே 203வது பாடல். கிறிஸ்துவுக்கு சோதிரம் புகழ்ச்சி நித்ய கீர்த்தனமென்றும்
தலை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஏப்ரல் மாதம் முழுவதும் கண்ணின் மணியைப் போல் நீ எங்களை பாதுகாத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். புதிய மாதம், மே மாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து தாரும். மே மாதம் 1ஆம் தேதி அகில உலக தொழிலாளர் தினம். ஆனால் தொழிலாளர் அனைவரும் தேவனாய் கர்த்தாவே தங்களுடைய கடமைகளை செய்ய இயலாதபடி தன்னுடைய இல்லங்களுக்குள்ளே முடங்கி கிடக்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் இறங்கும். எப்படி ஆயிலும் ஆண்டவரே, இந்த தொற்று நோய் அதிலிருந்து உலகம் அனைத்திற்கு நீர் விடுதலை தாரும். இந்த பாரத தேசத்துக்கு விடுதலை தாரும். இந்த தமிழ்நாட்டுக்கு விடுதலை தாரும். எங்களுடைய பகுதிகளுக்கு விடுதலை தாரும். மீண்டுமாக ஆண்டவர் அனைத்து மக்களும் முழு பலத்தோடு தன்னுடைய கடமைகளை செய்து நிறைவேற்ற அனுகிரகம் செய்யும். படிக்கின்ற பிள்ளைகள் முதல் பல்வேறு தொழிலில் செய்கின்ற யாவரையும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். இந்த மாதத்திலே நல்ல செய்திகளை நான் கேட்க கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கியருள வேண்டும் நான் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாகும் தீர்க்கதரிசி மூலமாக நீ தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களுடைய வாழ்விலே எப்போதும் நன்மை செய்கின்றவராக நல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அடைக்கலமாக பலனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே, எசேக்கியா ராஜா நம்பிக்கையோடு ஆண்டவரே அவன் காத்திருந்தது போல தன்னுடைய மக்களையும் நம்பிக்கைக்கு நேராக நடத்தியதைப் போல நாங்களும் நம்பிக்கையுடைய மக்களாக உறுதியாக உடைய அன்பிலே நிலைத்திருந்து உமக்காக கனி கொடுக்க துணை செய்யும். இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த கரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே நல்ல சுகமடைந்து என்னுடைய இல்லங்களுக்கு செல்ல ஆண்டவர் துணை செய்வீராக. தேவனுக்கு இப்படியாக இறங்கும். கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்குவதாக. பரம தகப்பனே, அப்படியே பணித்தளங்களில் நின்று ஆண்டவரே உதவி செய்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், அன்றைய காவல்துறையினர், இன்னுமாக அரசு அதிகாரிகள், ஆண்டவரே சுகாதார சுத்திகரிப்பு தொழிலாளிகள் யாவருக்காக நான் ஜெபிக்கிறோம். தேவனை கர்த்தா இப்படி ஆயிலும் ஆண்டவர் பெரிய தீர்வை உலகம் அனைத்துக்கு நீர் தாரு சுவாமி. அவன் கர்த்தருடைய கிருபை எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். இந்த ஆராதனைகளில் பங்கு பெறுகின்ற பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்க்கின்ற பிள்ளைகள், அந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக இதை பார்க்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிருபையாய் கண்ணோக்கி பார். தேவனை கர்த்தருடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகள் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக. நம்பிக்கையிலே ஆண்டு நங்குரமாக நான் நிலைத்திருந்து என்று உமக்காக கனி கொடுக்கத்தக்கதாக தேவரி துணை செய்யும். இந்த புதிய மாதத்தை நீங்கள் ஆசீர்வதித்தார். எல்லா நன்மையினாலும் கிருபையினால் முடிசூட்டும். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக அனுகிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா என்ற பாடல் பாடும். கீதங்கள் 35. அனுகிரகவாதையோடு நீ போதடியாரை அனுப்பும்
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி. God bless you.